Good evening. Last class என்ன பார்த்தோம்? Channels of distribution. New chapter Channels of distribution பார்த்துருக்கோம். ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு எந்தெந்த சேனல்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு குட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ வந்து அதில் வந்து என்னென்ன பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், classification in the sense distribution of customer goods and consumer goods and industrial goods. Within that different types is there. So வந்து direct selling, indirect selling na என்னன்னு பார்த்தோம். ஸோ indirect selling ல என்ன இருக்குது, direct selling ல என்னென்ன இருக்குது. தென் செகண்ட் டைப் distribution of industrial goods. வாட் டைப் ஆஃப் industrial goods வந்து எப்படிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்த சேனல்ஸ் இருக்குல்லப்பா, ஸோ வந்து ஹோல்சேலர், ரீட்டெய்லரு, ஏஜென்ட்டு, இதெல்லாம் பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரீட்டெய்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஹோல்சேலர். ஸோ ஹோல்சேலர்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஹோல்சேலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ ஹோல்சேலர் இன் த சென்ஸ், wholesaler are persons who acts as a link between the manufacturer and the retailer. ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரொடியூசர், அதாவது மேனுஃபேக்சர் கிட்டேருந்து ஹோல்சேலர்கிட்ட போகும். ஸோ ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டெய்லர், தென் ரீட்டெய்லர் டு கன்சியூமருக்கு போகும். இன் பிட்வீனில் வித் ஆர் வித்தவுட் ஏஜென்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் இருக்கும். மேபி ஏஜென்ட்ஸ் வேணும் அப்படின்னா இன் பிட்வீனில் நம்ம ஏஜென்ட்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளோவில் தான் வந்து குட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஹோல்சேலர் இந்த சென்ஸ் யாருக்கு இடையில இருப்பாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ், தட் இஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ்க்கும், அதாவது ரீட்டெயில் வாங்கி கொஞ்சமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ரெக்வயர்டு கன்சியூமருக்கு கொடுக்குறவங்க ரீட்டெயிலர். ஸோ அவங்களுக்கு இடையில உள்ள லிங்க் தான் வந்து ஹோல்சேலர் பர்சன் அப்படின்றது. அவங்களுக்கு இடையில ஒர்க் பண்ணுறவங்க தான் ஹோல்சேலர். தே பை குட்ஸ் அண்ட் அனதர் கமாடிட்டி. ஸோ குட்ஸ், பொருட்களை அனதர் மற்ற விதமான கமாடிட்டிஸ் திங்ஸை வந்து லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ ஹோல்சேல் இந்த சென்ஸ், ஹோல் இந்த சென்ஸ் லார்ஜ். ஸோ லார்ஜ் லெவலில் வந்து லார்ஜ் அமௌண்ட்டை வந்து வாங்கி ஃப்ரம் த ப்ரொடியூசர் அண்ட் செல் தம் டு ரீட்டெய்லர், வாங்கி ரீட்டெய்லருக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஜாப். ஸோ வாட் இஸ் ஹோல்சேலர்? ஸோ ஹோல்சேலர் ஆர் பர்சன் ஹூ ஆக்ட் அஸ் செல்லிங் பிட்வீன் த மேனுஃபேக்சர் அண்ட் த ரீட்டெய்லர். They buy goods and other commodities in large quantities from the manufacturer or producer, sell them to the retailer. Okay, then கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹோல்சேலர். ஸோ ஹோல்சேலரில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஸோ என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். த ஹோல்சேலர் மே பி கிளாசிஃபைடு இன்டூ 3 டைப்ஸ். ஸோ மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர், ரீட்டெய்லர் ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர். ஸோ மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர்னால் என்னப்பா, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹோல்சேல் பண்ணுறாங்களா அவங்க, ரீட்டெய்லருக்கு கொடுக்குறவங்க ரீட்டெய்லர் ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திங்ஸை வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல்சேலர் அப்படின்றவங்க. ஸோ இந்த 3 டைப்ஸை பற்றி அவங்கவுங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர்னா என்ன. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஹோல்சேலர் ஆர் என்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ், ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸில் இவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க. தே ஆல்சோ பை குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி ஃப்ரம் த அதர் மேனுஃபேக்சர் டு மீட் த டிமாண்ட் ஆஃப் த ரீட்டெய்லர். ஒன்றும் இல்லை, அவங்க லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸை வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கி ரீட்டெய்லருக்கு டிமாண்டுன்றப்போ அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. தென் ரீட்டெய்லர் ஹோல்சேலர் இன் த சென்ஸ், த ஹோல்சேலர் பர்ச்சேஸ் குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் அண்ட் செல் தம் ரீட்டெயில் டு த கன்சியூமர். ரீட்டெயில் டு கன்சியூமர். ஒன்றும் இல்லை, ரீட்டெய்லர் ஹோல்சேலர்னால் ரீட்டெய்லருக்கு கொடுத்துட்டு அப்படியே கன்சியூமருக்கு கொடுப்பாங்க. ஸோ ஹோல்சேலர் அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து ரீட்டெய்லரோட நிப்பாட்டிக்குவாங்க. இந்த ஹோல்சேலர் வந்து ரீட்டெய்லர் ஹோல்சேலர்ன்றது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸை வாங்கி ஸோ ரீட்டெய்லர் டு கன்சியூமருக்கு கொடுக்குற வரைக்கும் இவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ த்ரோ தியர் ஓன் ஷாப். ஸோ ஓன் ஷாப் வச்சுருந்தா தான் அவங்களால இந்த வேலையை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து ரீட்டைல் ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஓன் ஷாப் வச்சுருக்கனால அவங்க ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கி அவங்களே ரீட்டைல் ஒர்க்கை பண்ணிவிட்டு அவங்க கன்சியூமருக்கு விற்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கி நம்மளே கன்சியூமர்கிட்ட கொடுப்போம். ஸோ அது நம்ம தான் வந்து ரீட்டைலர் ஹோல்சேலர் அப்படின்றது. In this way they are act as a retailer as well as wholesaler. ஸோ ஹோல்சேலராக நம்மளே ஆக்ட் பண்ணுவோம், ரீட்டெய்லராகவும் நம்ம இருப்போம். ஏன்னா வந்து நம்மளே ஓன் ஷாப் வச்சுருக்கனால நம்மளே ரீட்டெய்லராக ரீட்டெயில் ப்ரைஸுக்கு வந்து குட்ஸை கன்சியூமருக்கு கொடுத்துட்டு ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா. தென் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் இன் த சென்ஸ், திஸ் டைப் ஆஃப் ஹோல்சேலர் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே என்ன, ஒரு பொருளை வந்து வாங்குறது, விற்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாருக்கும். ஸோ அவங்களோட திங்ஸ் என்ன அப்படின்னா வாங்கி விற்கிறது பொருட்கள். ஓகேவா. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர், இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஸ்டாக்கிங் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக்கிங் மீன்ஸ் நம்ம
வந்து பொருட்களை வந்து வாங்கி நிறையா ஸ்டாக்காக தேக்கி வைக்கிறது. ஸோ த ஹோல்சேலர் ஸ்டாக்ஸ் ஆல் த குட்ஸ் கமாடிட்டிஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறத பொறுத்து, அதாவது மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுது, என்ன தேவைப்படும், என்ன அதிகமாக இருக்குது, என்ன அதிகமாக இல்லை, எது நமக்கு வேணும் அப்படின்ற டிமாண்டுன்றது மார்க்கெட்டிங் நாலேஜ்ன்றது இருக்கணும். ஸோ அதை பொறுத்து வந்து ஸ்டாக்கிங் ஆஃப் குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கிரேடிங் ஆஃப் குட்ஸ், ஹி ஸ்டோர்ட் அவுட் ஆல் த குட்ஸ் ஆஸ் பர் த நேம் வைஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் குட் கண்டிஷன். ஒன்று கிரேடிங் ஆஃப் குட்ஸ்னால் எப்போயுமே ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கிட்டாலும் ஏன்ற லேக்கில் ஏ டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும், பினா பி. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வச்சுருப்போம். ஸோ வந்து கிரேடிங் ஆஃப் குட்ஸ் இந்த சென்ஸ் ஆஸ் பர் த நேம் வைஸ் வந்து குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி நல்ல கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். தென் செல்லிங் என்ன விற்பனை. ஸோ வந்து விற்கிறது. ஒன்ஸ் த குட்ஸ் ஆர் ஸ்டாக்டு அண்ட் அசம்பிள்டு த ஹோல்சேலர் செல்ஸ் தம் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு த ரீட்டைலர். ஒன்றும் இல்லை, ஸ்டாக் பண்ணி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட்டைலருக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. தென் டிரான்ஸ்போர்ட்டிங்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ த ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த குட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து ஆன் ஹிஸ் வேர் ஹவுஸ்னால் நம்ம கிடங்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படின்றது அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக அந்த வேர் ஹவுஸில் நம்ம திங்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்றப்ப ரீட்டைலருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்சேலருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க ரீட்டைலர் டு கன்சியூமருக்கு போகும். இந்த வேர் ஹவுசிங்கிறதுனால இந்த லேக் ஆஃப் டைம் அப்படின்றது வந்து நமக்கு குறையும். ஸோ அதனால் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும் இங்கேருந்து டேரெக்டாக கன்சியூமருக்கு போகிறதுனால வேர் ஹவுசிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் டு த ரீட்டைலர் த்ரோ ஏ சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ் மூலமாக ரீட்டைலருக்கு கொடுப்பாங்க ஹோல்சேலர். ஓகேவா. ஸோ வந்து இதுதான் வந்து இந்த 4 ஃபங்க்ஷன் ஆஃப் ஹோல்சேலரு. ஸோ இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டாக்கிங் ஆஃப் குட்ஸு, செகண்ட் ஒன் இஸ் கிரேடிங், அதை குட் கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, செல்லிங் விற்கிறது, டிரான்ஸ்போர்ட்டிங் ஹோல்சேலர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. தென் ஃபினான்சிங். ஸோ எல்லாமே கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ரீட்டைலருக்கு இருக்கணும். ஸோ அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் வந்து ஃபினான்சிங் ஒர்க்கு. இந்த ஹோல்சேலர் ப்ரொவைட்ஸ், யாராவது பாக்கி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி வாங்குறது, அந்த ஃபினான்சிங் ஒர்க் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. த ஹோல்சேலர் ப்ரொவைட்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு த ரீட்டைலர் டு பை த ப்ராடக்ட்ஸ். தென் அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் செல்லிங் எனிதிங். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பை பண்ணுறதுனாலும் விற்கிறதுனாலும் சரி வாங்குறதுனாலும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு வேணும். நமக்கே ஒரு பொருளை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். அட்வர்டைஸ்மெண்ட்டை நமக்கு அட்ராக்டிவாக ஏதாவது இருந்தால் தான், நம்ம ஒரு பர்பஸ் இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ வந்து த ஹோல்சேலர் அசிஸ்ட் இன் அட்வர்டைசிங் அண்டு அதர் சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அட்வர்டைஸ் பண்ணுறதுல அதர் சேல்ஸ் வந்து எப்படி பெருக்கலாம் அப்படின்ற ஆக்டிவிட்டியில் அவங்க அதை பண்ணுவாங்க. தென் ரிஸ்க் டேக்கிங். த ஹோல்சேலர் ஸ்டாக்ஸ் த குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி விச் இன்வால்வ்ஸ் மோர்ஸ் ரிஸ்க். ஸோ வந்து லைக் டேமேஜ் டியூ டு ஃபயர், தெஃப்ட், ஸ்பாயிலேஜ், ஹியர் பியர் ஆல் தீஸ் ரிஸ்க். அவங்க என்ன அப்படின்னா அதிகமான அளவு வந்து நம்ம ஸ்டாக்கை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவை விட நம்ம ஸ்டாக்கை வந்து அதிகமான அளவு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது லைக் டேமேஜ் டியூ டு, ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அவ்வளவுமே எரிஞ்சு போயிடும். தென் தெஃப்ட், திருடுறது, ஸ்பாயிலேஜ், வேறு ஏதாவது டேமேஜ்னால வரது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா அது அந்த ரிஸ்க் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் மார்க்கெட் ரிசர்ச்னா என்னப்பா, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்கு. ஸோ என்ன பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, எந்த பொருள் வந்து அதிகமாக இருக்குது, எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி தெரியணும். த ஹோல்சேலர் கேன் சஜஸ்ட் த ப்ரொடியூசர் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஆஸ் பர் த டிமாண்ட் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த கன்சியூமர். ஸோ கன்சியூமருக்கு எது தேவை, என்ன குட்ஸ் வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்ற மார்க்கெட் ரிசர்ச் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹோல்சேலரோட ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஹோல்சேலர்னால் எத்தனை டைப்ஸ் இருக்காங்க, கிளாஸிஃபிகேஷன், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. தென் வந்து வேரியஸ் சர்வீசஸ். ஸோ ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம்டு பை ஹோல்சேலர். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்களோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் என்ன, ரீட்டைலர்கிட்ட அவங்களோட ஒர்க் என்ன, சொசைட்டியில் ஹோல்சேலரோட ஒர்க் என்னன்றது ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். த ஹோல்சேலர் பர்ஃபார்ம்ஸ் த டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் டு த மேனுஃபேக்சரர், ரீட்டைலர் அண்ட் சொசைட்டி. தென் ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் டு மேனுஃபேக்சரருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த ஹோல்சேலர் ப்ரொவைட் குட் ஹானஸ்ட் கஸ்டமர்ஸ் டு த மேனுஃபேக்சர். ஒன்றும் இல்லை, குட்ஸை வந்து நேர்மையாக வந்து கஸ்டமருக்கு கொண்டே கொடுக்குறது மேனுஃபேக்சரிங்லேருந்து ஹோல்சேலர்ன்றவங்க. தென் தே பர்ச்சேஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் டு தட் இட் ஹெல்ப்ஸ் ப்ராம்ப்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் டு வைட்லி ஸ்கேட்டர்ட் கன்ஸ்யூமர். ஒன்றும் இல்லை, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கி வச்சிருக்கனால ஸோ உடனடியாக நம்ம குட்ஸ் வந்து வைட்லி பெரிய லெவலில் கூட வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். தென் தே ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் டு த மேனுஃபேக்சர் ஸோ தட் தே can regulate their production accordingly. ஒன்றும் இல்லை, they provide informations about the market trends பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு, ரெகுலேட் த ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து டிமாண்ட் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்து இல்லை மார்க்கெட்டில் வந்து நிறைய லெவல் போகிறது வந்து கன்சியூமர் வந்து டேக்கிங் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மார்க்கெட்
ட்ரெண்ட்ஸு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க கொடுப்பாங்க. தென் they maintain sufficient stock of goods at all times round the year to ensure that the products are available to the customer in any season. ஒன்றும் இல்லை, அவங்க வந்து லார்ஜ், அதாவது நமக்கு தேவையான அளவு ஒரு சஃபிஷியண்ட்டான ஸ்டாக்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து அவங்க எப்போ கேட்டாலும் எந்த சீசனில் கேட்டாலும் அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிற மாதிரி அவைலபிள் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? தே கிவ் சப்ளை ஆர்டர் டு மேனுஃபேக்சர் இன் அட்வான்ஸ் ஸோ தட் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் மெயின்டைன். ஸோ அதாவது அட்வான்ஸாகவே மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து சப்ளை பண்ணி தே கிவ் சப்ளை ஆர்டர் டு மேனுஃபேக்சரர், சப்ளை ஆர்டரை வந்து கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், டிமாண்டுன்றது வராது. ஸோ முன்னாடி இது எனக்கு வேணும் அப்படின்றத அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்சேலரோட ஒர்க்கு. சர்வீஸ் டு மேனுஃபேக்சருக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ வந்து என்னென்னலாம் இருக்குது, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இவங்களோட சர்வீஸ் டு ரீட்டெயிலருக்கு என்ன சர்வீஸு, சொசைட்டிக்கு என்ன சர்வீஸுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?